உதயம் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு அல்லூர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். துக்ளக் குருமூர்த்தி அவர் சமீபத்துல ஒரு பேட்டியில பேசியிருக்கிறாரு. பாஜகவினுடைய தலைமையா இருந்த அண்ணாமலையை பாஜக நீக்கிது சரி. ஏன்னா அண்ணாமலை ரொம்ப போர்ஸா வேலை பார்த்தாரு, ரொம்ப வேகமா வேலை பார்த்தாரு. அந்த வேகமா வேலை பார்த்தது பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்துல அண்ணாமலையை தூக்கி பிடித்து கொண்டாடிய இவர்கள் இன்னைக்கு அண்ணாமலைக்கு தான் பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? குருமூர்த்தி ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அதுல ஜாதிய வன்மம், ஆரிய சூழ்ச்சி. சரி, அண்ணாமலை யார் தலைவராக போட்டது? BL சந்தோஷம். அவர் யார்? ஒரு பிராமணன். இவர்கள் நினைத்தபடியெல்லாம் அண்ணாமலை செயல்படுவார், இவர்கள் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அண்ணாமலைகிட்ட என்னன்னா, ஏதாவது பல பொய்கள் சொல்லுவாரு. பொய் சொல்றத யாருக்கும் சிலைத்த வரல, தலாலடியே அதாவது சொல்லுவார். 20,000 புத்தகம் படிச்சாரு, நிறைய விஷயங்களை அடிச்சு விடுவாரு. அதனால சில பேர் இந்த கட்சியில ரொம்ப வரும் தெரியாத அவர் நல்லா பேசுறாருன்னு போனானுங்க. அதுல அவர் செய்த வேலை என்னன்னா, அவருக்கு எதிராக இந்த பிராமணர்கள், பாஜக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவரை தங்களுடைய வலைக்குள்ள, அதாவது எப்படி OPS மாதிரி வச்சுக்கணும்னு பார்த்தாங்க. அவரு அடக்கல. சொல்றீங்களா, திருச்சி சூர்யான்னு சொல்லிட்டு இந்த BJP கட்சிக்கு போனாரு. திருச்சி சிவா MP-யோட பையன். அவரை விட்டு ஒரு மிரட்டினாரு ஒரு லேடி. உங்களுக்கு தெரியும் அந்த விவகாரம். தொலைச்சு அடி உழுவுங்கிற மாதிரி. யாரெல்லாம் இவர் அண்ணாமலைக்கு வேணாமனா, கேசவ விநாயகம் பிராமணன், KT ராகவன் பிராமணன், இவர்கள்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு? KT ராகவன் கைவேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சிங்கம்மா வேற வழி இல்லை சொல்லி அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து அவரை காலி பண்ணாரு. அதனால பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை பாஜகவில் ஒடுக்கியதன் காரணமாக அண்ணாமலை மீது ஒரு நன்மத்தை HV சேகர்லாம் எதுக்கு அந்த கொதி குதிக்கிறாரு? தானாட்டி தசா எதுக்கு ஆடுது? அண்ணாமலையே இளைஞர்கள் அந்த கட்சியில இருக்கிறவங்க பெரிய லீடருங்கிறான். இவங்க ஏன் திட்டுறாங்க? திட்டுறது எல்லாரும் கவனிச்சு பாருங்க. அண்ணாமலையை விமர்சிக்கிறவங்க அத்தனை பேரும் பிராமணர்கள். வளர்றது அவங்க பிடிக்காது. அவர் கவுண்டர் எடப்பாடி மாதிரி அவர் ஒரு தலைவராக வந்துருவார் அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அவர்கள் காலடியிலே அடிமையாக இருக்கிற OPS போன்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அண்ணாமலை இருப்பதற்கு காரணம் அவர் பிராமண ஆதிக்கத்தை பாஜகவில் ஒழித்தார் என்பதுதான். உள்ளங்கை நெல்லிக்கனே ஏதாவது விஷயம். அந்த வன்மம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இதனையே அண்ணாமலை யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? சரி, நம்ம ஒரு எடுத்தவனும் ஒரு கட்சிக்கு தலைவராக போடுற அளவுக்கு யோகிதை உள்ளவர் அண்ணாமலை. போட்டது யாரு? நீங்க தானே போடுறீங்க. போட்டுட்டு இப்ப அவரை ஏன் திட்டுறீங்க? காரணம் என்னென்றால் அவன் பிராமண ஆதிக்கத்தை ஒழிக்க முற்படுகிறான் என்பதுதான் காரணம். இது உள்கட்சி விவகாரம் இல்ல, வெளியே தெரிந்த விவகாரம். இதான் விவகாரம். அண்ணாமலை எதிர்ப்பதற்கு இதான் காரணம். இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. அண்ணாமலை உங்களால நீக்கினாலும் அவர் போல வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. பிராமணர்களுடைய வன்மத்தில் குருமூர்த்தி என்பவர் முழுக்க பேசுறது எல்லாம் ஜாதிய வன்மத்தில் தான் பேசுறாரு. அரசியலே பேசுறது இல்ல. அவர்கள் அதே வாடிக்கையா தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் 97% சமத்துவ இந்துக்கள் இன்னும் மூடர்களாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. இதை நான் தெளிவா பலவட்டமா சொல்றேன். எங்க வேணாலும் என்கிட்ட விவாதம் சொல்லுங்க, தர்க்க ரீதியா பண்ணி பார்த்துக்கலாம். பிராமணர்கள் ஆட்டி வைக்கும் பொம்மையாக அண்ணாமலை இல்லாத காரணத்தால் அண்ணாமலை இவர்கள் துச்சமாக மதித்து அவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீக்குவதற்கு சரி, KT ராகவன் இப்ப பொறுப்பு கொண்டாரா? அச்சுராஜா பொறுப்பு கொண்டாரா? எல்லா பிராமணனும் பொறுப்பு ஏறிட்டாங்களே. இப்ப நயனா நாகேந்திரன் இருக்கிற எல்லா இன்னும் ஊர்ல தூங்கிட்டு இருக்க பாப்பானெல்லாம் கூப்பிட்டு பிராமணன்லாம் கூப்பிட்டு பதவி கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, ஏகப்பட்ட பதவி போட்டிருக்காங்க. அந்த பிரிவு, இந்த பிரிவு, அறிவுசார் பிரிவு, அந்த பிரிவு, ரவுடிகள் பிரிவு தான் போடணும் மெயினா. ஏன்னா ஊர்ல இருக்கிற ரவுடியெல்லாம் அண்ணாமலை தான் சேர்த்தாரு. ரவுடிகள் பிரிவுன்னு ஒன்று போடணும், அதை விட்டாங்க. அறிவுசார் பிரிவா
மற்ற கட்சிகள் அறிவு இல்லாமல் இருக்கிறான். இதெல்லாம் எதற்கு என்றால் பிராமண ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பிராமணனை தவிர வேறு எவனும் பாஜகவில் கோலோச்சி விடக்கூடாது என்பதற்காகவும் நைனா நாகேந்திரனை போன்ற ரப்பர் ஸ்டாம்புகளை தலைவராக வைத்துக் கொண்டு ஆட்டி புடைப்பதற்காக இதையெல்லாம் பேசிக் கொடுக்கிறார். குருமூர்த்தி போன்றவருடைய பேச்சுக்களை யாரும் காது கொடுத்து கேட்பதோ அவரை ஒரு மதிப்பதோ அரசியல் தெரிந்த ஒருவருக்கு நாகரிகமான விஷயங்களுமே இருக்கிறது. குருமூர்த்தி எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இல்ல நீங்க குருமூர்த்தியை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவருடைய பேட்டியில ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்கிறாரு. என்னன்னா, வர 2026 தேர்தல்ல பாஜக ஜெயிக்கிறதுங்கிறது பாஜகவினுடைய நோக்கம் இல்ல, மாறாக அவங்களுக்கு 2029 தான் முக்கியமான இலக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குறது அப்படிங்கிறது முதல்ல பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி சொல்லியிருந்தது. ஆனா இப்படி பேசும் பொழுது தமிழ்நாடு பாஜகவுக்கு எடப்பாடியை முதல்வராக்கக்கூடிய நோக்கமே அவர்களுக்கு இல்ல அப்படிங்கிறது புலப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? நான் இதை தொடர்ந்து 7-8 வருடங்களா பேசிக்கிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவது பாஜகவின் திட்டம் அல்ல. பாஜக இங்கே வளர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கி அவர்களை தோளில் சுமப்பது அவருடைய வேலை. அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்பவர் துருப்பு சீட்டு, அவ்வளவுதான். அவரை பயன்படுத்தி அந்த கட்சியை துண்டு துண்டாக உடைத்து நாளைக்கு தேர்தல் முடிந்த உடனே என்ன பண்ண, உன்னாலதான் அந்த கட்சி தோத்துச்சு, என்ன ஒரே பழியை தூக்கி எடப்பாடி எப்படி அண்ணாமலை போடுறாங்க, அண்ணாமலை மேல பழியை போடுறாங்க பாருங்க, அப்படியே தூக்கி அவர் சின்ன கவுண்டரு அண்ணாமலை, பெரிய கவுண்டரு எடப்பாடி பழனிசாமி மேல பொழிய போடுவாங்க. நீ மட்டும் ஒழுங்காக இருந்தால் இந்த கூட்டணி வித்திருக்கும், நீ உன்னாலதான் தோத்துச்சு, அதனாலதான் கூட்டணி ஆட்சி வந்துச்சு, இல்ல திமுக வந்துருச்சு அப்படின்னு கதையை சொல்றதுக்காக இப்ப ஸ்கிரிப்டை ரெடி பண்றாங்க. எடப்பாடியை முதலமைச்சராக்குவது பாஜகவோட வேலை கிடையாது. அவர் சொல்றது கரெக்டு தான். 2029 தான் அவங்களுக்கு, அதுக்குள்ள இங்க காலை ஓடணும். ஒரு 20 சீட்டு வச்சு ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி கூட 20 சீட்டு தராரு பிஜேபின்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. 20 சீட்டும் ஜெயிச்சிருவாங்க. காரணம் என்னன்னா அவன் நோட்டாக்கில் இருக்கிறான். அதிமுக ஓட்டு அப்படியே உழுவும் போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிஷின்ல தந்திரம் பண்ணி ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 வேண்டாம், ஒரு 15 ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க. இந்த கட்சி வளர்ந்துருது இல்ல, எடப்பாடி க்ளோஸ் ஆயிடுவாரு. பாஜக காடு விடுவான். ஒருத்த ஊர்ல மத கலவரத்தை பண்ணிவிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி உத்தரப்பிரதேசம் மாதிரி இங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி போட்டு வளர்க்கறதா அவங்க திட்டம். வேற அவங்ககிட்ட ஒரு சாதனை இல்லையா? நீங்க நல்லா பாருங்க, கச்சா எண்ணெய் ரஷ்யால இருந்து சும்மாவே நம்ம கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இவன் விலையை குறைக்க மாட்டான். அதே 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்க. கொரோனா காலத்துல ஏத்துனாங்க. அப்போ பீப்பாவோட விலை என்ன, இப்போ பீப்பாவோட விலை என்ன, கச்சா எண்ணெய் குறைஞ்சாலும் இவன் குறைக்க மாட்டான். அவர்களுக்கு சித்தாந்தம் என்ன, சாணக்கிய தந்திரம் என்னன்னா உங்களை வறுமை நிலையிலேயே வைத்திருக்கணும். நீங்கள் சௌரியமா இருந்தீங்கன்னா அரசாங்கம் எதிர்த்து போராட துணிந்து விடுவீர்கள். சாணக்கிய தந்திரம், ஒரு அரசை எதிர்த்து ஒருத்தன் போராடாம இருக்கணும்னா இவனுங்களே வறுமையிலே வச்சிருக்கணும். அவன் இன்னைக்கு என்ன, அவன் பெட்ரோல் போடுறது எப்படி, வண்டி பெட்ரோல் எத்தனை பேர் தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். பெட்ரோல் போடுறதுக்கு அவன் சம்பாதிக்கணும். 101 ரூபா 101 ரூபா எத்தனை வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. எவனா கேஸ் விலை, சிலிண்டர் விலை இறங்கியிருக்கா? காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்கு, எவனா யோசிக்கிறானா? பெட்ரோலை போட்டு போயிட்டு தான் இருக்க, வேற வழி இல்லை. போலன்னா நீ தொண்டியை தள்ளிட்டு போனோம். 101 ரூபா கொடுத்து போட்டு போயிட்டு தான் இருக்கான். அவன் தெரியும் எப்படி இருந்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். அவன் நல்லவன்னு நம்மளை முடிவு பண்ணி தானே செய்யறான் வாழை. அந்த அளவுக்கு மக்கள் புரட்சி இல்லையே. பெட்ரோல் பங்கு பூந்து ஒரு 1000 பேர் தகராறு பண்ணி நாங்கள் விலை கொடுக்க மாட்டோம் வந்து போறான்னு இப்போ சொல்றானா? அவவே பெட்ரோலை போட்டு அவங்க போயிட்டு இருக்கான். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். 5 வருடத்துக்கு அவங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அரசியல் சட்டத்தில் எழுதியிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் படிக்காதவர் இருந்தாலும் ஒரு அருமையான திட்டத்தை சொன்னார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை திரும்ப பெறுகிற சட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். எம்ஜிஆர் ரொம்ப சொன்னார். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறானா, ஒரு 25% வாக்குகள் அவனுக்கு எதிராக கையெழுத்து வாங்கினா பதவி காலினா ஒழுங்கா வேலை பார்ப்பான். இப்போ மத்தியில் பிரதமர் பண்றாங்கன்னா இப்போ மோடி எப்படி நீங்க வீழ்த்துவீங்க? 5 வருஷம் அவர் என்ன சொன்னாலும் வாய்ப்பு தான் நீங்க இருக்கணும். சட்டத்தை மூலம் அவர் எப்படி வீழ்த்த முடியும்? ஒரு 20% மக்கள் 10% மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக கையெழுத்து வாங்கினா
பதவி போயிருந்தா நீக்கலாம்ல, நீக்கிறதுக்கு வழி இல்லைல்ல. அது அவர்களுக்கு தெரியும். பிராமணர்கள் சூழ்ச்சியில் சிறந்தவர்கள். அதனால பார்ப்பாங்க, நம்மளை எதுவும் செய்ய முடியாது, கொண்டு பார்த்துக்கலாம். 2029 நீ வறுமையில உன்னை வச்சிருக்கோமோ, நீ எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுற? அன்னன்னைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அலாடிட்டு இருக்கப்ப எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து போடுவேன்? விலைவாசி எல்லாம் உண்மை ஏறிட்டு போயிட்டு இருக்கு. அரிசி விலையெல்லாம் 50-55 கிலோ ஆகி போச்சு. எல்லா பொருளும் பன்மடங்கு விலை ஏறி போச்சு. ரொம்ப நான் தங்கத்தை எடுத்துங்க நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் கிட்ட வரப்போகுது. அப்ப நீ வறுமையின் தங்கத்தை வந்து யார் போடுறா? இந்த சமத்துவ இந்துக்கள் தானே போடுறான். கல்யாணத்துக்கு 100 பவுன் கூட 200 பவுன் கொடுங்க. வெளிநாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? ஏதாவது கழுத்துல கொண்டு முடி தங்கம் இருக்குதான்? நம்ம நாட்டுல கல்யாணத்துல முதல்ல நிறைய கல்யாணங்கள் இன்னைக்கு நிறைய கோர்ட்டுகள பிரச்சனையே நகைகள் பிரச்சனை தான். 1 லட்சம் நகை கடைகளை கூட்டம் முறையிலேயே அப்ப வாங்கிட்டு தானே தெரியுது. அவர்களுக்கு பாஜக தெரியும். இவங்க எப்படி வந்தாலும் சரி, ஜிஎஸ்டி வரி 28%. எந்த ஊர்ல உண்டு சொல்லுங்க? ஒரு பொருளை விற்கிறவனுக்கு லாபம் பார்த்தோம்னு அதிகபட்சம் 5%, 28% இவங்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒரு 25 லாபம் வச்சா ஒரு பொருளோட விலை என்ன? 50% வழியிலே போயிருது, லாபத்தில் போயிருது. வாங்கிட்டு தானே இருக்கோம், மறைமுகம் எல்லாரும் வாங்கிட்டு தானே இருக்கோம். எவனுக்காவது வாங்குறவனுக்கு அறிவு இருக்குதா? இவ்வளோ அறிவு வாங்கலாமா? சரி, வருமான வரித்துறை இருக்கு, 30% வரி எவங்க கட்டுனா கட்டித்தானே ஆகணும். கட்டுறா நோட்டீஸு விவகாரம். 30% ஒருத்தர் வரி கட்ட சொன்னா எப்படி நேர்மையாக கணக்கு ஆப்பான்? கருப்பு பணத்தை இன்னைக்கு கருப்பு பணத்துக்கு காரணமே இந்த இன்கம் டேக்ஸ் தான். 30% போட்டா எப்படி 10, 20, 30ன்னு எதை கட்டுவான்? உழைக்கிறதெல்லாம் அரசாங்கத்தை கொடுத்துருவாங்கன்னா வெள்ளை சுட்டு போவானா? இதை யாராவது பார்லிமெண்ட்ல எம்பியா பேசுறாங்களா? எங்கள் கட்சி சமூக நீதி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளே பேசுறது இல்லை. ஒரு மனுஷன் எத்தனை வரி கட்டுவான்? இது இல்லாம கார்பரேஷன் சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி எவ்வளவு நடக்குது? ஒரு மனிதன் வாழ்வதே வரி செலுத்துவதற்காக வாழ்கிறான் இந்த நாட்டில். வாழ்வது கடனேன்னா இப்ப வரியின் கடனாக வாழ்றான், வரிக்காக வாழ்றான் இந்த நாட்டில், இந்திய நாட்டில். இந்த கொடுமை எவனுமே கேட்கறது இல்லை. நான் பசுமன் மக்கள் முன்னோடிக்கு சார்பாக தீர்மானமே போட்டேன். இந்த நாட்டில் 5% மேல எந்த வரியும் போடக்கூடாது. சொத்து வரியா இருக்கட்டும், எந்த வரியா இருக்கட்டும், 5% மேல போடாதீங்க. அவன் கட்டிட்டு ஒழுங்கா போயிட்டு இருப்பான். 20% இப்ப பார்த்து நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப மரியாதை கட்டு போச்சு. அப்படி இப்ப 12%, இது 18% வர்றாங்க. 10%. 8 வருஷமா நம்ம வரியை பிடிக்கி தின்னுக்கிட்டு இப்ப குறைக்கிறாங்க. தீபாவளிக்கு பரிசு வேற தராங்க. எந்த அளவிற்கு இந்த இந்தியாவுடைய அரசியல் எவ்வளவு கேவலம் போயிட்டு? யாராவது இதை பேசிக்கிறோமா நினைக்கிறோம்? அது சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஜிஎஸ்டி கொடுமையில இருந்து உங்களை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்களே சார். ஆமாங்க, குரோலையில சுருக்க போட்டு இழுக்கிறான். ஐயோ 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 சாவ போனோம்னா லைட்டா அப்பா நீ செத்துருவேங்கிறதுக்காக நான் கயிறை உருவிட்டேன், அப்பா என்ன காப்பாத்துறீங்க, நன்றிங்க, இதுதானே சொல்லுவீங்க. குரோலையில சுருக்க போட்டுட்டா இருக்குன்னு அங்கே இருப்பான், செத்துல போயிடுவான். எப்படி கல்விட்டார் பத்தியா? கொடுமை அவங்களுக்கே தெரியுது பாருங்க. தெரிஞ்சுதாங்க. ஏன்னா அங்க 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு சந்திரபாபும் நிதிஷ்குமார் தயவுல வண்டி ஓடிட்டு இருக்கு. எந்த நேரமும் அவங்க கொல்ல கொடுக்குறாங்கன்னா பீசாராதான் ராகுல் காந்தி கிளப்புனத ஓட்டு திருட்டு, வடநாட்டுல எல்லாம் சொல்றான் ஓட் சோரிங்கிறான், திருட்டு பையனேங்கிறான். அந்த அளவுக்கு பேர் கெட்டு போச்சு, நாசமா போச்சு. பதில் சொல்றதுக்கு வழி இல்லை. நாங்க ஓட்டு திருடல அப்படின்னு ஆதாரத்தை சொல்ல முடியல. தேர்தல் ஆணையத்தை கேட்டா இவன் பேசிக்கிட்டு இருக்கான். தேர்தல் ஆணையத்தில் நீ அப்படியே ஒரு தாக்குனா ராகுல் காந்தி சொல்ல சொல்றான். இந்துல நியாயம் உன் மேல குற்றம் சொன்னா நீ தானப்பா நிரூபிக்கணும். தேர்தல் ஆணையம் முறைகேடுன்னா நான் பண்ணல, நீ தான் நிரூபிக்கணும். நீ எனக்கு அபிடவிட்ட கொடு. இதாவது பிரச்சனையை திசை திருப்புவது, மக்களை ஏமாற்றுவது, பொய்யை தவிர எதுவும் சொல்றது இல்லை. பொய்யா பேசுறது, வாயிலே வட சொல்றது, கேட்கிறான் தமிழ்நாடு ஊடகங்களை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு. ஏன்னா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் ஊடகங்கள், ரிஜிஸ்டர்ஸ் கம்பெனியில தான் எல்லாம் பதிவு பண்றாங்க. ஊடகங்கள்லாம் அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது. நீங்க எல்லா ஊடகங்களையும் வலதுசாரியும் ஒரு பயலை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு எதுக்கு பேசுறான்? வலதுசாரிங்க யாரு? எந்த கட்சியில இருக்கான்? அவர்களை மிரட்டி வலதுசாரி உட்காரான், பிஜேபி உட்காரான். ஒரு டிவி பட்டியல 2 பேர் உட்காந்தா எப்படி நியாயத்தை வச்சு முடியாது? நான் அதனாலதான் தொலைக்காட்சி நான் பங்கேற்பதில்லை. 2 பேரும் அவன் உட்காந்துருக்கிறான். திமுக ஒருத்தர், அதிமுக ஒருத்தர் ஆளாளுக்கு போட்டுக்கிட்டு அவன் 2 பேரும் எதுக்கு கத்துவான்? ஏட்டிக்கு போட்டியா பேசுவாங்க. மகா எரிச்சல் ஆகும். எல்லாம் பொய்யான தரவுகளை கொடுப்பான். அதை நீங்க ஒளிபரப்புனா உங்களுக்கு இடைஞ்சல் ஆகும். டிவி நடத்துறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சன் டிவிக்கே இந்த பிரச்சனை இருக்கு.
வலதுசாரின்னு ஒருத்தரை கூப்பிட்டு நீ விசாரிக்க வேண்டிய சொன்னா, இப்ப இடதுசாரி ஒருத்தர் உட்கார வைய, ஒரு இடதுசாரியை போடு, ஒரு இடதுசாரியை போடு, அப்புறம் எல்லா கட்சியும் கூப்பிடு, இடதுசாரி என்ன கூப்பிடு, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? மத்திய அரசுக்கு எல்லாம் பயப்படுறான். காரணம் இன்கம் டேக்ஸ், சிபிஐ, கம்பெனி நிர்வாகம் எல்லாம் அங்க இருக்குது. நீ பதிவு பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணும். இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கிட்டு உங்களை ஆட்டுறான், ஆட்டி படைக்கிறான். அதற்கு நீங்க அடிமையானா அப்புறம் என்ன பண்ணணும்? இதையெல்லாம் தூக்கணும்னா மக்கள் புரட்சி வெடிக்கும். மக்கள் புரட்சி வெடித்தாலுடைய இப்ப இருக்கிற எந்த நிலைமையும் மாறாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.